Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு தேங்காய் சட்னி தான் பார்க்க போறோம். இந்த தேங்காய் சட்னிக்கு தேங்காயும் பொட்டுக்கடலையும் மட்டும் இருந்தா போதும், வேற எந்த ஒரு பொருளும் நான் ஆட் பண்ண போறது இல்ல. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு காரத்துக்காக ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் மட்டும் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்க போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்ப மிக்ஸி ஜாரை மூடி முதல்ல இதை பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சட்னியா அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்காம தண்ணி ஊத்தணும் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல இருந்து உங்களுக்கு வெளியில தண்ணி எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப சட்னி ஃபுல்லா அரைச்சாச்சு. இப்ப இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். கடுகு உளுந்தம் பருப்பு போட்ட உடனேவே நீங்க அடுப்புல சிம்ல வச்சிருங்க, இல்லைன்னா உடனே தீஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை போடுறேன். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் போல அப்படியே வச்சிருங்க. இப்ப 10 செகண்ட் ஆயிடுச்சு. பொரியது ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து சட்னியில நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்ப சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு லிக்விடா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சட்னியை இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இந்த சட்னியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.